வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக கோதுமை மாவில் இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்பம் செய்கிறதுக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்துக்கு பதில் நீங்கள் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவையும் யூஸ் பண்ணிக்கலாம், ரவை வறுக்காமலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், பழுத்த ஒரு வாழைப்பழம். ஃபஸ்ட்டு நாம் வெல்லத்தை உருக்கிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லம் உருகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு எந்த பதமும் கிடையாது. வெல்லம் உருகினதும் இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் கோதுமை மாவை போட்டுக்கோங்க. ரவையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலும் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உருக்கின வெல்லம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூணு ஏலக்காவை கை உரலில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்பமாக போட்டு எடுத்துடலாம். அப்பம் வேகும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளார நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பரான இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.